காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு புதிய திருப்பம். தமிழக முதல்வர் விஜயை பெங்களூருக்கு வருமாறு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் அழைப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பல ஆண்டுகளாக நீடித்து வரும் காவிரி பிரச்சினைக்கு தீர்வை ஏற்படுத்துமா? பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களின் உயிர் நாடியாக விளங்குவது காவிரி நதி. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் வழக்கம் போல் அணை திறக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மறுபுறம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடகா தொடர்ந்து உறுதியாக உள்ளது. இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தமிழக சட்டப்பேரவையிலும் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராகவும் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52 மற்றும் 53வது கூட்டங்களில் ஜூன் மாதத்திற்கான தமிழகத்தின் பங்கான 9.91 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியது. ஆனால் கர்நாடக அரசு தனது அணைகளில் குடிநீருக்கே தண்ணீர் போதுமான அளவில் இருப்பதாகவும் மழை குறைவாக இருப்பதால் தமிழகத்திற்கு நீர் திறக்க இயலாது என்றும் தெரிவித்தது. இதனால் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டங்களிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த சூழலில்தான் தமிழ்நாடு கர்நாடகா மாநில முதல்வர்களான விஜய் மற்றும் டி.கே. சிவக்குமார் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகா முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு முன்வைத்திருந்த நிலையில் இதனை ஏற்று பெங்களூருவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு தமிழக முதல்வர் விஜய்க்கு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். அதே நேரத்தில் தமிழக முதல்வர் விஜயின் அலுவலகம் டி.கே. சிவக்குமாரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டதா என்பது உறுதியாக தெரியவில்லை. காவிரி பிரச்சனையில் முதல்வர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவது இது முதல் முறை அல்ல. 1997ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் கர்நாடக முதல்வர் J.H. பட்டீலும் சென்னையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் உடன்பாடு எட்டப்படவில்லை. 2012ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா பெங்களூருவில் கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த முயற்சியும் தீர்வை எட்டவில்லை. 2018ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றது. ஆனால் அது நடைபெறவில்லை. 2021 முதல் 2026 வரை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி காலத்தில் நேரடி முதல்வர் மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் மூலமாகவே தமிழ்நாடு தனது உரிமையை வலியுறுத்தியது. தற்போது முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் கர்நாடகாவுடன் மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த சந்திப்பு நடைபெறுமா? நடைபெற்றால் தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் திறப்பில் முன்னேற்றம் ஏற்படுமா? மேகதாது அணை விவகாரத்திலும் புதிய தீர்வு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில் வரும் நாட்களில் தெரிய வரும்.